ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, வாழ்க்கை சுமை. என்னதான் பெண்களுக்கு வாழ்க்கை சுமூகமாக போயிட்டு இருந்தாலும் அதில் 1008 குறை கண்டுபிடிச்சு என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு புலம்பிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த விமலா புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு கனகா என்ன பதில் சொன்னா கேட்போமா? வாழ்க்கை சுமை. தினமும் 3 வேளையும் சமைப்பது, பாத்திரங்களை கழுவி அடுக்குவது, வீட்டின் குப்பையை பெருக்குவது, துவைப்பது, துணிகளை அயன் பண்ணி வைப்பது, உறவுகள் வீடுகளுக்கு நல்லது கெட்டதுக்கு போய் வருவது, குழந்தைகளை பெற்று வளர்ப்பது, வசவுகளை கேட்டும் எதிர்த்து பேசாமல் தாங்கிக் கொள்வது, தன் செலவுக்கு தன் விருப்பச் செயலுக்கு கெஞ்சி கேட்டு பணமும் அனுமதியும் பெறுவது என பெண் என்பவளுக்கு வாழ்க்கை அமைப்பு முறை கொடுத்திருக்கும் வழி தரும் சுமை மிகவும் அதிகம் என நினைத்ததில் உறக்கமின்றி வருந்தினாள் விமலா. நீ என்னடி சொல்ற? உலகமே வாழ்ற முறைதானே இது. நீ மட்டும் எப்படி மாற்றமான வாழ்க்கைய வாழ முடியும்? உன்னோட மாறான யோசனைய யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சின்ன இடைவெளி கிடைக்கிற போது டிவி பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன்ல பேசுறது, அம்மா வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்கிறதுன்னு நமக்கு பிடிச்சதை பண்ண முடியுமே தவிர்த்து நீ சொல்ற மாதிரி மொத்தமா வெளியில வர முடியாது விமலா. சொன்ன கல்லூரி தோழி கனகாவின் பேச்சில் உண்மை இருந்தாலும் சுதந்திர தாகத்தை அதிகம் விரும்பும் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தாள். நமக்குன்னு நினைவு வந்து விளையாடுற பருவத்தில் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு ஒரே இடத்துல கட்டி போட்ட மாதிரி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பசிய இயற்கை உபாதைகளை அடக்கி உட்கார வச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் டியூஷன், மியூசிக், டான்ஸ்னு கூட்டிட்டு போறாங்க. நைட்டு தூங்கிடுறோம். காலேஜ் வரைக்கும் இப்படியே சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு கூட போகாம படிப்புக்காகவே வாழ்க்கை போயிடுது. அதுலயும் ஹாஸ்டல் கொடுமை. சொன்னவள் கண்களில் கண்ணீர் துளி தெரித்து விழுந்தது. காலேஜ் முடிச்ச உடனே வேலை, கல்யாணம். அடுத்த மாசமே குழந்தை உருவானதும் ஹாஸ்பிட்டல், மாத்திரை மருந்து, ஓய்வு, வாந்தி, மயக்கம்னு வாழ்க்கை ஓடுது. குழந்தை பிறக்கும் போது உயிர் பயம், மரண அவஸ்தை, இல்லைன்னா வயிற்று அறுத்து தைச்சு எல்லாம் முடிஞ்சு குழந்தைக்கு 1 வருஷம் ஆகிற வரைக்கும் சரியான தூக்கம் இல்லாம உடம்பு வெயிட் போட்டு அதை விரதமிருந்து சரி பண்ணினா ஆண் வாரிசு வேணும்னு மாமியாரோட அடத்தால மறுபடியும் குழந்தை, மறுபடியும் அதே சிரமம். மூச்சு விடாமல் மனதில் உள்ளதை கொட்டினாள் விமலா. கனகாவால் தோழியின் பேச்சிற்கு மறுபேச்சு பேச இயலவில்லை. ஏனென்றால் அவளும் இந்த நிலையை கடந்திருப்பவள், கடந்து கொண்டிருப்பவள், கடக்கப் போகிறவள். விதி என நினைத்து விட்டதால் மனதை அடக்கி கொள்ள பழகியிருந்தாள். அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையே நல்ல முறைன்னு எனக்குப்படுது. அவங்க படிக்காம 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குழந்தையில இருந்து பசிச்சதும் சாப்பிட்டு உபாதைகளை உடனே கழிச்சு தூக்கம் வரும்போது தூங்கி கவலை இல்லாம விளையாடி உடல்நிலையை ஆரோக்கியமா வச்சிருந்தாங்க. உடல் பசிக்கு மட்டும் இல்லாம உணர்வு பசிக்கும் உடனே தீனி கொடுத்தாங்க. ஆனா நாம படிப்பு படிப்புன்னு பருவ வயசையே பாழாக்கிட்டோம். உடல் பசியோட உணர்வு பசியையும் அடக்கி அடக்கி பணம் சம்பாதிக்க வேலைக்கு போக வேண்டி படிச்சதால படிப்பை முடிச்சதும் அதை தேடி ஓடி வேலை பார்த்து சோர்ந்து உணர்வுகளை அடக்கினதால உணர்வே உடம்புல இப்ப செத்து போச்சு. படுக்கையில படுத்தாலே உடம்பு சுகம் கேட்கல, தூக்கம் தான் கேக்குது. உழைக்கவும் தூங்கவுமா பிறப்பெடுத்தோம்? அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் வீட்டு கடன், கார் கடன், குழந்தைகளோட கல்வி கடன், மருத்துவ செலவுன்னு போயிடுறதால வாழ்க்கையே நமக்குன்னு எதுவும் இல்லாம மொத்தமா வீணாயிடுது. நம்ம பாட்டி தாத்தா 4 தலைமுறை வாழ்ந்த வீட்டிலேயே 100 வயசு சுகமா வாழ்ந்தாங்க. நாம வாங்கின பங்களா வீட்டில் 50 வருஷம் கூட சந்தோஷமா வாழ முடியல. சொன்னவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடியது. வாழ்க்கை அமைப்பு முறையை மாற்றியமைக்க வேண்டும் எனும் குரல் வந்த பக்கம் திரும்பி பார்த்தபோது இருவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. விமலாவின் கணவன் ரமணன் அலுவலகத்திலிருந்து வந்தவர் பேசினார். பரவாயில்லையே, பெண்களுக்கு ஆதரவா முதலா ஒரு குரல் ஒளிஞ்சிருக்கு. கனகா சிலேடையாக பேசினாள். நான் சொன்னது வாழ்க்கை முறைன்னு தான் சொன்னேன், பெண்களின் வாழ்க்கை முறைன்னு சொல்லலையே. கலாய்த்தபடி பேசினார். அப்போ உங்களுக்கும், அதாவது ஆண் வர்க்கத்துக்கும் இப்ப வாழ்ற வாழ்க்கை முறையில சந்தோஷம் பிடிபடலையோ? பெண்கள் நீங்க மகிழ்ச்சியா இல்லாதப்ப எங்களுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? அதோட படிப்பு காலம் உங்களுக்கும் எங்களுக்கும் வேறில்லை. குழந்தை பேரு உங்களுக்கு கூடுதல் சுமை. ஆனா ஒரு வகையில அது சுகமான சுமை. அது இல்லைன்னா மனித குலமே அழிஞ்சிடுமே. அதை அழியாம காக்கிற பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியமா ஆண்கள் பெண்களிடத்துல வரதட்சணையே கேட்க கூடாது. இந்த வார்த்தையை கேட்டதும் உணர்ச்சி வசப்பட்டு கைத்தட்டினாள் கனகா. சூப்பர், ரொம்ப நல்லவரா இருக்கீங்களே. அப்புறம் எதுக்கு விமலா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறா? ஒரு வேளை பேச்சில் மட்டும் நல்லவரோ? நீங்களே கேளுங்களேன். கல்யாணமாகி 20 வருஷத்துல வெறும் 10 ரூபா கூட என்னோட மனைவி வீட்டிலிருந்து நான் கை நீட்டி வாங்கல. ஆஃபீஸ்ல எனக்கும் வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதால வீட்டு வேலையில மட்டும் உதவ நேரம் இல்லை.
அதுதான் விமலாவுக்கு கடுப்பு, வருத்தம் எல்லாமே. சொன்னவர் மனைவி விமலாவை பார்க்க விமலாவின் முகத்தில் மகிழ்ச்சி ரேகை சிறிதாக வெளிப்பட்டது. உலகத்தையே நம்மால மாத்திவிட முடியாது. நாம வேணும்னா நம்ம வாழ்க்கை முறையை மாத்திக்கலாம். விமலாவுக்கு வீட்டு வேலைகள்ல என்ன சிரமம் இருக்கோ அது எனக்கும் இருக்கு. அதைவிட சில விஷயத்துல அதிகமாவே இருக்கு. அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றேன். உனக்கு ஹஸ்பண்ட் வீட்டு வேலைக்கு உதவாட்டியும் வேலைக்கு ஒழுங்கா போறார். மாசமானா வீட்டு செலவுக்கு பணம் வருது. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கும் போகாம டெய்லியும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுறார், சந்தேகப்படுறார். இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நானும் வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு வாழறேன். சொன்ன கனகாவின் கண்களில் முதலாவதாக கண்ணீர் வெளிப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் விமலா. அடி பாதகி, இதெல்லாம் சொல்லாமலேயே இருந்திருக்க. உன்கிட்ட சொல்லி புலம்புறதால என்னோட வாழ்க்கை மாறப்போறதில்லை, மாத்திக்கவும் முடியாது. ஒரு வழியில போக ஆரம்பிச்சிட்டா வழி சரியில்லைனாலும் போக பழகிக்கணுமே தவிர திரும்பி போய் வேற வழி தேடுறதுக்குள்ள வயசு முடிஞ்சு போகும். அப்புறம் தோணும் இதுக்கு முன்னதே பரவாயில்லைன்னு. எனக்கும் ஆரம்பத்துல எங்க வீட்டில் அம்மா படுற சிரமங்களை பார்த்துட்டு கல்யாணமே பண்ணாம வாழ்ந்துடணும்னு தோணுச்சு. ஒரு விசேஷத்துல அவரை பார்த்ததும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஒரு நொடியில எல்லாமே மாறிடுச்சு. ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் யோசிக்கணும். அப்புறம் யோசிச்சோம்னா நிம்மதி போயிடும். நம்ம பெண்கள் இப்படி வாழ பழகினதுனால தான் மனித குலமே இருக்கு. கனகாவின் பேச்சால் பிறரை விட நமது நிலை நமக்கு சாதகமாக தான் உள்ளது. நாம் தான் இல்லாததை தேடி இருப்பதை வெறுக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டபோது விமலாவின் மனதில் கணவன் மீது இருந்த வெறுப்பு விலகி விருப்பு வளரத் தொடங்கியது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பெண்களுக்குமே இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைய தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையே மேலு, நம்ம கணவரே மேலானவர்னு யோசிக்க தோணும். அந்த மாதிரி தான் இந்த விமலா புலம்பிட்டு இருக்கும்போது கனகா அவளோட வாழ்க்கையை சொன்னதுமே விமலாவுக்கு நம்ம வாழ்க்கையே எவ்வளவோ தேவையில்ல, நம்ம கணவர் நல்லவர் தானே இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை சுமைங்கிறது எல்லாருக்குமே இருக்கதா செய்யும். அதை வாழ பழகிக்கிட்டா ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.